ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிதிலை காட்சி படலத்துல 147வது பாடல் பார்க்க போறோம். ஆகும் நல்வழி அல்வழி என் மனம் ஆகுமோ, இதற்கு ஆகிய காரணம் பாகுபோல் மொழி பைந்தொடி கண்ணியே ஆகும், வேறு இதற்கு ஐயுறவு இல்லையே. இதுதான் பாட்டு. இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். ஆகும் நல்வழி அல்வழி, ஆக்கத்திற்குரிய நல்வழி அல்லாத தீய நெறி என் மனம் ஆகுமோ, எனது நேர்மையான மனம் செல்லுமோ, அதற்கு ஆகிய காரணம். அப்படி இருக்க என் மனம் மங்கையிடம் காதல் கொண்டு சென்றதற்கு பொருந்திய காரணம் பாகுபோல் மொழி, பாகு போன்ற இனிய சொற்களையும் பைந்தொடி பசும்பொன் தொடியையும் உடைய இந்த மங்கை கன்னியே ஆகும், திருமணமாகாத கன்னியாகவே ஆவாள். இதற்கு வேறு ஐயுறவு இல்லை. இந்த முடிவிற்கு மாறாக ஐயப்பட வேண்டியது ஒன்றும் இல்லை. இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். அதாவது ராமன் என்ன நினைக்கிறான், தன்னுடைய மனம் சீதை அதாவது அந்த மங்கையிடம் சென்றதால் தன்னுடைய மனம் ரொம்ப தூய்மையான மனம், ஆனா அப்பேற்பட்ட மனமே அந்த மங்கையிடம் சென்றதாக இருப்பதனால அவள் திருமணமாகாத ஒரு கன்னி பெண்ணாக தான் இருக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு ராமன் வருகிறான். பொதுவாகவே இப்ப நம்ம சாதாரண நம்மள மாதிரி பாமர மக்கள் நம்மளுடைய எண்ணம் என்னவாக இருக்கும், இப்ப கல்யாணமாகாத பிரம்மச்சாரியாக இருந்தாங்கன்னா அவங்க அதாவது ஏதாவது ஒரு பொண்ணா பாக்குறாங்கன்னா இந்த பொண்ணு நமக்கு மனைவியாக அமைந்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம மனசுல நினைப்போம். இதே கல்யாணம் ஆனவங்களா இருந்தாங்கன்னா நம்மளுடைய பொண்டாட்டி இந்த மாதிரி ஒரு அழகோடையோ அறிவோடையோ அல்லது பக்குவத்தோடையோ ஏதோ ஒண்ணு, எது அவனுக்கு எந்த பண்பு பிடிச்சிருக்கோ, நம்மளுடைய பொண்டாட்டி இந்த மாதிரி ஒரு பண்போட இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, அல்லது இனிமே இந்த மாதிரியாக இருந்தா நல்லா இருக்குமே இப்படின்னு நினைக்க தோணுதில்ல. இந்த மாதிரி எல்லாம் ராமன் நம்மளுடைய தரத்துக்கு ராமனை இழுத்துட்டு வந்துடக்கூடாது. ராமன் என்ன நினைக்கிறான், என்னுடைய மனம் ரொம்ப சுத்தமான மனம், அப்படி இருக்கும்பொழுது வேற எந்த பெண்ணையுமே நாடாது. ஒரு சொல் ஒரு வில் ஒரு இல் தான். ஒரு இல் அப்படின்னு இருக்கக்கூடிய என்னுடைய மனம் எப்படி இன்னொரு பெண்ணை நாடும், அப்படி நாடுவதனாலேயே அவள் திருமணம் ஆகாதவளாகத்தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாரு. பொதுவா நம்மளுடைய மனம் ரொம்ப கீழான மனம். அப்படி இருக்கக்கூடிய மனத்திலேயே நம்ம ஏதோ ஒரு தப்பு செய்யறோம்னா நமக்கு குற்ற உணர்வு, என்னுடைய மனசாட்சி நமக்கு இடம் கொடுக்கல அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. நமக்கே இப்படி இருந்ததுன்னா ராமன் எல்லோருக்கும் என்ன யுக புருஷன். அப்படி இருக்கும் பொழுது அவன் பொதுவாகவே சான்றோர்களுக்கு அவங்களுடைய தூய மனசாட்சின்னு சொல்றோம்ல, என்னுடைய மனசாட்சி இதுக்கு இடம் கொடுக்கல அப்படின்னா அவர்களுடைய சான்றோர்கள் ஆன்றோர்களுடைய மனசு ரொம்ப தூய்மையான மனசு. அதுவேதான் அவங்களுக்கு அளவுகோல். ஒரு விஷயத்த செய்யணுமா மோசம் இல்லையா, அது செஞ்சா தர்மமா இல்லையா அப்படிங்கிறதுக்கு அவங்க ஏதோ தர்மசாஸ்திரத்தை படிச்சு தெரிஞ்சுக்கணும்னோ அல்லது பட்டறிவு அவங்க அனுபவத்துல தெரிஞ்சுக்கணும்னோ இப்படிலாம் அவங்களுக்கு அவசியம் கிடையாது. அவங்களுடைய மனசாட்சி விரோதமாக அவங்க என்னைக்குமே போக மாட்டாங்க. அதனாலதான் இங்க ராமன் என்ன நினைக்கிறாரு, நல்வழியா அல்வழியா அப்படின்னு. இந்த இடத்துல அல்வழிங்கிறது என்னது, பிறன்மனை நோக்குதல் அப்படிங்கிறது, பிறன்மனை விழைதல், இன்னொருத்தருடைய பெண்டாட்டிய விரும்புவது. அந்த மாதிரியான ஒரு குற்றத்தை ராமன் என்னைக்குமே செய்ய மாட்டான்ல. அதைத்தான் இங்க நல்வழி அல்வழி அப்படின்னு கம்பர் சுட்டி காண்கிறாரு. நான் எப்பவும் சொல்ற உதாரணம் தான், பிறனில் விழையாமை அப்படிங்கிற அதிகாரத்துல 8வது குறள், திருக்குறள்ல 148வது குறள். அதை படிக்கிறேன் கேளுங்க. பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோருக்கு அறனொன்றோ ஆன்ற ஒழுக்கு. அதுக்கு பரிமேலழகரோட உரை. பிறன்மனை நோக்காத பேராண்மை, பிறன்மனையாளை உட்கொள்ளாத பெரிய ஆண் தகைமை சான்றோருக்கு அறனொன்றோ ஆன்ற ஒழுக்கு, சால்புடையாருக்கு அரணுமாம் நிரம்பிய ஒழுக்கமுமாம் அப்படின்னு. அதனால ஆண்மை அப்படிங்கிறதுக்கு நான் பெரிய மாவீரன், எனக்கு ஒரு கட்டிலங்காளையாக இருக்கேன், ஒரு யானை பலம் இருக்கு எனக்கு, இதெல்லாம் ஆண்மைக்கான அழகு கிடையாது. யாரு ஆளும், நம்ம ஏற்கனவே ஆணுக்கும் பெண்ணுக்கும் இலக்கணம் பார்த்தோம். அதாவது ஆண் ஆளும் தன்மை கொண்டவன் ஆண் அப்படின்னா பெண்ணை ஆளும் தன்மை கொண்டவன் அர்த்தம் இல்ல.
ஐம்பொறிகளை ஆளும் தன்மை கொண்டவன் தான் ஆண். கட்டுப்படுத்தக்கூடிய அதாவது பொண்ணுங்க வந்து டக்குன்னு ஒரு இமோஷனல் ஆயிடுவாங்க, உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க அப்படின்னு சொல்றோம்ல, அந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடியவன் தான் ஆண். அதனால அது இங்கேயும் பேராண்மைன்னு ஏன் அதை சொல்றாரு அப்படின்னா, இன்னொருத்தருக்கு உரிமையான ஒரு பெண்டாட்டிய பெண்ண என்ன சொல்றது, தான் விரும்புவதோ அல்லது வேற ஏதாவது பண்ணுவதோ இது வந்து ரொம்ப மோசமானது, இதுதான் ஆண்மைக்கு அழகு இலக்கணம் அப்படின்னு திருவள்ளுவரும் சொல்றாரு. அதாவது பாதுகாக்கக்கூடிய குணம் படைத்தவள் பெண், ஆளும் தன்மை கொண்டவன் ஆண். ஆண் பெண்ணுங்கிற சொல்லுக்கே அதுதான் இலக்கணம். எதுக்கு சொல்ல வரேன், இந்த இடத்துல எப்படி அத பேராண்மைன்னு திருவள்ளுவர் சொல்றாரோ அதத்தான் இங்க கம்பர் ஆகும் நல்வழி அப்படின்னு சொல்றாரு. ஆகும் நல்வழி, ஏன்னா அல்வழிங்கிறதுக்கு ரொம்ப மோசமானது, அது தீய நெறி அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு, ஆனா நல்வழிக்கு என்ன அடை கொடுக்கிறாரு, ஆகும் நல்வழி அப்படின்னு சொல்றாரு. ஆகும்னா ஆக்கத்திற்குரியது, இதுதான் வந்து ரொம்ப ப்ரொடக்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்ல வர்றாரு. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. ஆகும் நல்வழி அல்வழி என்மனம் ஆகுமோ, இதற்கு ஆகிய காரணம் பாகுபோல் மொழி பைந்தொடி கண்ணியே ஆகும், வேறு இதற்கு ஐயுறவு இல்லையே. இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திः.